அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நீரிலே நீர் உற்ற நிறையிலே நிறைவுற்ற நிலையிலே நுண்மை தனிலே நிகழ்விலே நிகழ்வுற்ற நிகழ்விலே நிழலிலே நெகிழிலே தன்மை தனிலே ஊரிலே அந்நீரில் உப்பிலே உப்பு நுறும் ஒன் சுவையிலே திரையிலே உற்ற நீர் கீழே மேலிலே நடுவிலே உற்றியல் உறுத்தும் ஒளியே காரிலே ஒரு கோடி பொழியினும் துணை பெறா கருணை மழை பொழி மேகமே கனகசபை நடுநின்ற கடவுளே சிற்சபை கண்ணு ஓங்கும் ஒரு தெய்வமே தூரிலே பலமளித்து உயிரிலே வளர்க்கின்ற சுக சொரூபமான தருவே சுத்தசிவ சன்மார்க்க நிதியே அருட்பெரு சோதி நடராஜபதியே. நீரிலே அப்படின்னும் போது வாட்டர் தன்மை எப்படி இருக்குது உங்களுக்கு? பொருள்னே தெரியுதுன்னா கட்டி பொருள் நீர் பொருள் அந்த மாதிரி இருக்கும்ல. கட்டி பொருளில் வந்து உங்களுக்கு எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், எலக்ட்ரான் ட்ராவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நீர் பொருளில் ஃப்ளோ அதிகம், ஒரு ஆட்டமுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் அதிகம், அப்படிதானே? அப்போ ஃபோர்ஸஸ் கொஞ்சம் மாறும். அதே மாதிரி நீர் ஊற்ற நிறையிலே, இப்போ நீருக்கு வந்து எல்லா இடத்துலையும் புகழ முடியுமா? நீருக்கு புகழ முடியுமா? கருணை தான் எல்லாமே பண்ணுவது அப்படின்னா, கருணை வந்து நீர் கூட லிங்க் வச்சிருக்கா இல்லையா? அப்படின்னா வச்சிருக்கு. நீருடைய வந்து வரலாறு உற்பத்தி பண்ணுற ரீசன் எதுக்குன்னு நமக்கு தெரியும், சரிங்களா? நீர் நிறைனா அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் தரும், கனெக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. நிறைவுற்ற நிலையிலே, அப்போ அந்த நிலை வந்து உற்றுச்சுன்னா என்ன ஆயிடும்னா நிலைன்னு ஒன்று வரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த வானத்தை பற்றி நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி இந்த கணிதங்கள்லையும் சரி, நம்ம இன்ஜினியரிங் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் இது பண்ணி ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸ்பேஸில் போயிட்டு நம்ம இதில் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம். கனெக்டிவிட்டி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இதில் நிறுத்தினா சுற்றி வரும், சேட்டலைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் நம்ம அங்கே போய் வைக்க முடியுது இல்லையா? அந்த மாதிரி நிறைவுற்ற நிலை. இப்போது ஸ்டேஷனுக்கு வேணும், நிறைய பேர் இங்கே வந்து இங்கே இடத்த பிடிப்பாங்க ட்ரைனிங்காக அப்படின்னா அது நிறைய பேர் இல்லை, இது போதும் கெப்பாசிட்டி, அந்த நிறைய வந்துருச்சு, அதனால் நிலையாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி நிலையிலே உண்மை தனியிலே, உண்மைன்னும் போது நுண்ணியம் உங்களுக்கு வந்து இது இவ்வளோ ஃபைன் டியூன் எல்லாத்துலேயும் வந்து அது பெர்ஃபெக்ஷன் பார்க்கணுன்ற மாதிரி அந்த இது தெரியும் ஸ்டாண்டர்டாக. என்னடா இதுலேயும் வந்து இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா அப்படின்றது ஆர்டர்ஸ் வந்து நல்லா தெரியும். நுண்மை தனிலே நிகழ்விலே அப்படின்னும் போது ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இன்னைக்கு ஈவெண்ட்டு எட்ரா இந்த ஓகே அனிமல் ரைட்ஸ் மார்ச்சு, இன்னைக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் முட்டி போட்டு அவங்களுக்கு இது பண்ணணும், லைட்டு விங்கு லெஃப்ட் விங்கு அந்த சிங்காசனத்தில் இது பண்ணுறது, சரிங்களா? லீடர்ஷிப் எடுத்துக்கிறது, எங்கெங்க நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், பார்டராக இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளோட ஆர்டர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து லீடர் ஆகிடலாம், அப்படிதானே? ஆனால் வந்து இங்கே எப்படி ஆகுது, லீடர் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹைரார்கி சிஸ்டம் இருக்குது. பெரியவா ஆகணும்னா எல்லாராலையும் ஆக முடியாது இல்லை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வித்தைகளை நல்லா காட்டினா கூட பெரியவா இருக்கிற வரையும் அவர் இது பண்ணுவார், அப்படிதானே? பெரியவா, ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஏஜிங்க இந்த உலகத்தில் இடம் கொடுத்துருக்காங்க. பட் இவரோட நிகழ்வே வேறு, சரிங்களா? நிகழ்விலே நிகழ்வுற்ற திகழ்விலே, அப்போ நிகழ்வுற்ற திகழ்வுனா அந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாமே நல்லா வந்துட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்,
ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா அது ஒரு திகழ்வு மாதிரி. எல்லாமே ஒழுங்காக ஆர்டராக வச்சுக்கோங்களேன், அது ஒரு திகழ்வு. சரிங்களா? என்ன புரியுது உங்களுக்கு? உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரங்கள், சூரியங்கள், இதெல்லாம் எல்லாமே ஆர்டராக ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அதோட பிரகாசத்தை விட்டதுன்னு அது திகழ முடியுது. இதில் ஏதோ ஒன்று நடக்காமல் இருந்துச்சுன்னா அது திகழாமல் வந்துருக்கும். அதனால தான் இது திகழ்விலே நிழலிலே. சரி, திகழ்வுதுன்னா எல்லாத்துலேயும் அந்த வெளிச்சம் வந்து எல்லாமே சூடாகி எல்லாமே பொசிங்கிடுச்சா அப்படின்னா அது கூட கிடையாது. சில இடத்துல நிழல் வச்சிருக்கு, டார்க் எனர்ஜி வச்சிருக்கு. அப்புறம் தன்மை தண்ணிலே, அப்போ தன்மையான ஒரு இது யாருக்கு எப்படி சொல்லுமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லி அவங்கள நல்ல வழிக்காக எடுத்துகிட்டு வந்து ஒரு தன்மை தண்ணிலே ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸும் வச்சுருக்கும், வீக் ஃபோர்ஸும் வச்சுருக்கும். ஒரு செய்தாலும் அதை வந்து தீமை பக்கம் போயிட்டு எல்லாருக்கும் தீமை விளையிற மாதிரி செய்யாமல் நன்மை விளையிற மாதிரி செய்துட்டு நிலவிலே நெகிழிலேன்றது விட்டம் பாருங்க. நெகிழிலும் போது உங்களுக்கு என்னது, நெகிழினும் போது உங்களுக்கு நல்லா உருக்கம் அடைஞ்சு எக்ஸ்பேண்ட் ஆனது அப்படிதானே? ஸோ நெகிழினும் போது இதில் மரணமில்ல பெருவாக்கில் சொல்லியிருப்பார்ல, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பை நிறைந்து நினைந்து. அப்போ நம்ம ஆர்டராக ஒன்று சொல்லிட்டு அந்த இதை அடிக்கிட்டே போகும்போது அந்த நெகிழ்ந்துன்ற வார்த்தைக்கு எங்கே இடிப்படுது? அன்பை நிறைந்து நிறைந்துக்கும் உணர்ந்து உணர்ந்துக்கும் நடுவில் வருது. சரிங்களா? அப்போ என்னவா தோணுது? நெகிழ்ச்சின்றது நான்மனை ஒரு ஒருமைப்பாட்டு உரிமை அப்படிதானே? அந்த நெகிழும்போது தான் வந்து அந்த அப்படியே நல்ல மனசு அப்படியே இதாகும்போது தான் அப்படியே கண்ணு என்ன சொல்றது கனிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி வல்ல திரண்டிருக்குது, சூரிய சந்திரன்லாம் திரண்டிருக்குது. அது ஒரு இது சொல்லுவாங்கல்ல, காய் பிஞ்ச வந்து காயை வந்து அடிச்சா தடி எடுத்து அடிச்சா இது கண்ணி போகும் வழியா அது இதாகாது. அந்த மாதிரி நம்ம எதேதோ நினச்சிக்கிட்டு எதேதோ வலிச்சுக்கிட்டு எதேதோ வந்து வணங்கிக்கிட்டு இருக்கும் போது நம்ம இதுதான் கண்ணி தான் போகிறோம் ஒழிய கனிய மாட்டோம். கடவுள் நம்மளை காப்பாற்றுற ஒரு இது இருக்குது. அதான் இல்லை இல்லைப்பா, எப்படி காப்பாற்றுவாரு? இது வந்து நம்ம என்ன சொல்ல வரோன்னா, என்னை பற்றியே தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை பற்றி தெரிஞ்சு தான் உலகம் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. சொல்லுங்க. அதனால நான் சொல்ல வரேன். இப்போ கனியறதுக்கும் இது வெம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நல்லதை நோக்கி பிரயாணிக்கிறோம், பணம் தான் பிரதானம் வாழ்க்கைக்குன்னு அப்படி நினச்சி ஓடி என்ன ஆயிரும், நம்ம கண்ணி போயிடுறோம். கனிய மாட்டோங்கிறோம். கனிஞ்சா பரவாயில்ல, நம்ம அதை பற்றி ஓடலாங்க. நம்ம சாகா கல்வியை கற்றுக்கிட்டு கனியத்தை விட்டுக்கிட்டு சாகும் கல்வியை கற்றுக்கிட்டு கண்ணி போயிடுறோம். அந்த கவிதை இடத்துல நீங்கள் வரீங்க, ஏன்னா அதுதான் வந்து உங்கள் பதியும். ஏன்னா அதை அனுபவிக்கிறவங்க கஷ்டமா இருக்கு. உலகம் ஃபுல்லாக அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சந்தானம் செல்வம்னு சொன்னாங்க, மக்கள் செல்வம் தான் செல்வம் அப்படின்னு சொன்னதெல்லாம் காலம் மாறி போய் இன்னைக்கு குழந்தை கூட நான் பெற்றுக்க மாட்டேன், எனக்கு கார் வேணும் பங்களா வேணும், அது யாருக்காக வைக்கிறாங்கன்னு தெரியல, தானும் அனுபவிக்க மாட்டேங்கிறாங்க. 4 நாள் ஓடுறாங்க பணத்துக்கு பின்னாடி, 4ஆவது நாள் பணம் சம்பாரிச்சதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. தனக்கு சமைச்சு சாப்பிட கூட வகை இல்லை, வக்கு இல்லாமல் ஆயிடுறாங்க. அப்போ எதுக்கு தான் ஓடுறாங்க, எதுக்கு தான் சம்பாதிக்கிறாங்க? அப்போ படிக்கிறேன்ற அந்த சாகும் கல்விக்கு அழிக்கிறாங்க. அது அது ஆகிக்கிட்டு அடுத்தது ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மருத்துவத்துக்கு போய் அழிக்கிறாங்க. இதான் வாழ்க்கை. ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்ணி போயிட்டோன்னு தானே அர்த்தம். நம்ம கண்ணிலேயே ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஒரு எது செய்யணும் எது செய்யலன்னு தெரிஞ்சுக்காம அறியாமை, அலட்சிய போக்கு, பயம், எல்லாத்துக்குமே பயம். ஐயா இதெல்லாம் தான் சரி பண்ணிக்கணும்னு சொல்றாரு. அப்ப அந்த சத்விசாரணை இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணணும், லிமிட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது சொல்லும் போதே என்ன அபர உலகத்துல லிமிட் கம்மி. சரிங்களா? நம்மள கிடைக்கிற லக்ஸுரி லிமிட் பட்ஜெட்லாம் ரொம்ப கம்மி. அதனால என்ன பண்றோம், நம்ம பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்ற நேரத்துல காம்படிஷன் நடக்குது. சரிங்களா? யார் ரொம்ப ஒற்றுமையா இருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்த உலகம் வந்து வல்லரசா திகழுது. அப்படிதானே?
சூரியன் எப்படி ஒற்றுமையாக இருந்து அவர் திகழ்வு விட்டார்ல, லைட்டை இது பண்ணுறாருல, அந்த மாதிரி இந்த வல்லரசுகள்லாம் என்ன பண்ணுறது, திகழ்வு விடுறாங்க. அவங்களோட ப்ரோக்ராம் நடக்குது, அரசு வேலை நடக்குது. அவங்க சொல்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க இது பண்ணுறாங்கல்ல, ஃபைன் டியூனிங் பண்ணுறாங்கல்ல, அந்த நுண்மை தண்ணியிலேன்ற மாதிரி அவங்க நிறைய வேலை நுண்மை பண்ணுறாங்கல்ல, திகழ்வெல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல. நிறைய கண்ட்ரீஸில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நடக்கணும்ல. என்ன கிணறு வேணும்னா என்ன கிணறு வேணும், எனக்கு ஆட்பலம் வேணும்னா ஆட்பலம் வேணும், எனக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும்னா அடிமையாக இருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி இந்த காலம் இப்போ இது மாறுதில்ல. வள்ளலர் வந்து கோடாமினேஷனில் வராது, வெறும் டாமினேஷனில் மட்டும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து நட்பு ஒற்றுமையிலே ஒரு சிறந்த ஒற்றுமை எது கூட தெரியுமா? நீங்கள் நிறைய பேர் வந்து பொய்யும் வந்து பித்தளை அடவும் பண்ணுறவங்ககிட்ட இது ஒற்றுமையாக இருக்கிறத விட உண்மையை சொல்லிக்கிட்டும் பித்தளை இல்லாமல் எது தங்கமாக இருக்கிறத யார் எங்கே நல்லா தங்குறோம் அப்படி நல்லா பார்த்துட்டு அவர் கூட இது உரிமையாக இருந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? அப்போதான் வந்து உங்களுக்கு நல்ல இதாக முடியும், சரிங்களா? வள்ளலார் வந்து நல்ல மெச்சூரிட்டி அது மாதிரி ஆயிருக்காரு. நெகிழ்ந்து அந்த மாதிரி எல்லாமே எப்படி வந்து இந்த பேஸ்டிங்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒன்னோட ஒன்றா அது இது பண்ணிட்டு இருக்காரு. தன்மை தனியிலே இப்போ தனக்கு நேர் அப்படின்னு சொல்லுவார். மற்ற யாருமே தனக்கு நேர் கிடையாது, வள்ளலார் வந்து தனக்கு நேர், கடவுளுக்கு நேர்னும் போது அவரோட ஸ்டாண்டர்ட் எப்படின்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? தன்மை தனியிலே அந்த வள்ளலார் என்ன பண்ணிருக்காரு, நம்ம உலகத்துக்கு ஏழைகளுக்காக என்ன பண்ணுறாரு, பணக்காரங்க இருந்து ஷேர் பண்ணியிருக்காரு, சரிங்களா? ஏழைகளுக்கு நீங்கள் இப்படி தான் ஷேர் பண்ணிக்கணும் பொது இடத்துல இருந்து. அதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஷேரிங் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு காடாகணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க, சரிங்களா? தன்னோட வாழ்க்கை கூட உயிர்ப்பை போட்டு காடாகுவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மாதிரி நடக்காது. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அறிக்கை விடுது, நான் வந்து தொழில் இதெல்லாம் அங்கே கிடையாது, இனிமேட்டு தான் வந்து அந்த தொல்பொருளை எடுத்து இது பண்ணி நான் ஊர் மக்கள்கிட்ட காட்ட போன்ற மாதிரி ஊரிலே அந்நீரின் உப்பிலே. அப்போ நீரில் உப்பு ஏன் தேவைப்படுது? டைஎலக்ட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, அதை ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அப்படின்னா உதாரணத்துக்கு நம்மளுக்கு சோடியம் பொட்டாசியம் அந்த உப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செல்லுக்குள்ளே இருக்கிறது வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது தண்ணியை வந்து கிழிக்கும், சரிங்களா? அதாவது பிரிக்குன்னு வச்சுக்கலாம். சோடியம் வந்து தண்ணியை இணைச்சி விடும், சரிங்களா? அப்படி தண்ணி இணைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகிடும், தண்ணியோட வெயிட்டு கூடும், அப்படிதானே? தண்ணியை பிரிக்கும் போது தண்ணியில் லைட்டாக இருக்க மாதிரி தெரியும். செல்லுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிட்டு, செல்லுக்கு வெளியில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி, அழுத்தம் அதிகமாக வச்சுருக்க மாதிரி, நீர் அழுத்தம், சரிங்களா? அந்த மாதிரி இது வந்து எப்படி எந்தெந்த நேரத்தில் இது எப்படி வச்சுக்கணும், அந்த நீர் அழுத்தங்களும் சரி, ஊர்லேயே நீர் உப்பிலே ஊருன்னு போட்டு அந்த பவுண்டரியெல்லாம் போட்டு, பவுண்டரிக்கு 2 சைடில் 2 மாதிரி இருக்கும்ல உப்பு. ஒரு இடத்துல சோடியம் குளோரைடு அதிகமாக இருக்கும், இன்னொரு இடத்துல பொட்டாசியம் கால்சியம் அந்த மாதிரி இன்னொரு இடத்துல இருக்கும், டைவேலன்ஸ் கேட்டையான்ஸ் சில இடத்துல இருக்கும். சில இடத்துல எலக்ட்ரான் எங்கெங்கே கடத்தணுமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ஒயரிங்லாம் கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஊரிலேன்னு வச்சா கூட இந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுறது ஒரு நிலையம் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம செல்லுலேயும் நம்ம வந்து ஒரு இடம், இந்த இடத்துல இது ப்ரொடியூஸ் ஆகணும், அங்கே பேக் ஆகணும், அங்கே போஸ்ட் பண்ணணும், இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும், சரிங்களா? நீரின் உப்பிலே அதை இந்த கண்டக்டிவிட்டி இங்கே கொடுக்கணும், அந்த சேனலைசிங் கரெக்டாக இப்படி பண்ணணும், இவ்வளோ ப்ரெஷரில் இப்படி இருக்கணும், அப்படி எல்லாத்தையும் அந்த இது ப்ரோக்ராம் அதுக்கேற்ற மாதிரி நடக்குது, சரிங்களா? ஒன் சுவையிலே அப்படின்னும் போது உப்பிலுறும் ஒன் சுவைன்றது. உப்பில் என்ன ஊறும், சுவை ஏற்படுத்தி விடும், பல ரசனைகளை ஏற்படுத்தி விடும். இல்லை செல்லு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து இப்போ ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, சில இதில் பேர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதும் அது இதுவும் பண்ணதாலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு, நிறைய பேர் ஈஸியாக ஹாப்பி லைஃப்பை கடத்த முடியுதுல்ல. ஸோ அதனால தான் ஒன் சுவையிலே டேஸ்ட் நல்லா வளர்ந்து திரையினும் போது நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம்ல, ஸ்க்ரீன்லாம் பார்க்கும்போது ஈஸியாக எங்கெங்கே கை வச்சா எது நடக்குன்றது நம்மளை கரெக்டாக அந்த சேனல் பண்ணி விட்டுறதில்ல. ஸோ அந்த மாதிரி திரையிலே உற்ற நீர் கீழே மேலிலே, கீழே மேலிலேன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவார், உற்றறிவு 5 அறிவு அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க. உற்றது உரைத்த இந்த மாதிரி வந்திருப்போம்ல, அந்த மாதிரி உற்ற நீர், இந்த உற்ற நீர் அந்த என்ன பண்ணுறோம் டைவ் பண்ணி பண்ண நீர் பெருகுது இல்லை, அந்த நீர் என்ன பண்ணும் கீழ்பாகத்துலேயும் வந்து விரியும், மேல் பாகத்துலேயும் விரியுன்றது.
அப்படின்னு கீழே இருந்து இந்த உலகத்துல செக்ஷுவல் பண்றாங்கல்ல அந்த லெவல்ஸும் வந்து என்ன பண்ணும். ஆமா, ஆனா வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் நம்ம என்ன பண்றது, போயிட்டு இன்னொருத்தவங்கிட்ட சீண்டாமலே நம்ம வந்து தீண்டாத ஜோதி அணினுவாரு. அவர் எப்படி அந்த இதை ஜோதி நம்ம கூட ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கிட்டாரோ அந்த வளத்தை நம்ம கிட்ட கொடுப்பாரு. அப்படிதானே? அப்போ எதையும் நம்ம உற்ற போறது கிடையாது, உற்றது ஒன்னே ஒண்ணுதான், அது இம்சை மட்டும்தான்ற மாதிரி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ உற்ற நீர் கீழே மேலிலே நடுவிலே. அப்போ நடுவுன்னும் போது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நீங்க வந்து பேலன்சர் எல்லாத்துக்கும். சரிங்களா? சமரச சுத்த சிவ சன்மார்க்கத்துல நீங்க வந்து இது ஆக போறீங்க. அப்படிதானே? ஞான சபை விருந்துருச்சு. அப்படிதானே? திருச்சபை பொற்சபை இது பண்ண வேண்டிய ஞான சபையை விருந்துருச்சுன்ற மாதிரி உற்றியல் உருத்தும் ஒளியிலே. அப்போ உற்றியல்னும் போது சிவபுலம் உங்களுக்கு தெரியணும். இந்த உடம்புல சிவபுலத்தை தெரிய விடாம தடுக்குது இல்லை, எப்படி வந்து நம்மளுக்கு அந்த கடவுளோட இயல்பு வந்து நம்ம கவனிக்கிறது அப்படின்றது தெரியாம போயிடும். பட் அந்த இதை வந்து உருத்தும் ஒளியே, ஒளி வந்து தடுக்கவே முடியல, இவ்வளோ இருந்தால் கூட அந்த ஒளி காட்டுற நேரத்தில் காட்டி விட்டுருச்சு. சரிங்களா? பாண்டிச்சேரி இதில் கவிநயத்தோட இந்த பாரதாசன்லாம் இவ்வளோ இது பண்ணிப்பாரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? குயிலை பூடிச்சு பூண்டியில் அடிச்சு அப்படின்னு இங்கே சோக கதை பாடுற மாதிரி அவர் ஒரு குயில் பாட்டுன்னு ஒரு பாடு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸில் எப்படி மாட்டிக்கிட்டு அங்கே மக்களை எப்படி கஷ்டப்படுறாங்க, ரொம்ப நேரம் வேலை செய்கிறாங்க. அப்போ புரட்சி ஃபர்ஸ்ட் டைம் எங்கே 8 மணி நேரம் அப்படின்னு குறையுதுன்றதால எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நடக்குது. அந்த மாதிரிலாம் அதிகமாக வேலை வாங்காதீங்கன்ற கீழே இருக்கவங்களாம் கேட்குறாங்க எங்களை. சாரி, மேலே இருக்கவங்களை கேட்குறாங்க. கீழே மேலே எல்லாத்துலேயும் நடுவிலே எது அவங்க சமரசமான அந்த இது எம்ப்ளாயீஸ் யூனியன் வைப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய வச்சு இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்லாம் நடந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், உருத்தும் ஒளியே. கரெக்டாக அந்த ஒளி வந்து என்ன பண்ணும், லீஸ்ட் ஆக்ஷன் பார்த்து கண்டுபிடிக்கும். எப்படி வந்து ஆக்ஷன் நடத்துறது, அது எப்படி பீஸ்ட் ஆக்ஷன் இல்லாமல் எருமாடு மாதிரி உழைக்காமல் லீஸ்ட் ஆக்ஷன் கொஞ்சோண்டு வேலையை மட்டும் போட்டாலே போதும், அதுக்கேற்ற பயன்கள் பெற்றலான்ற மாதிரி அந்த பாத்திரை கண்டுபிடிச்சி இது பண்ணுற ஒளியே. காரிலே ஒரு கோடி பொழியணும் அப்படின்ற மழை காலத்தில் வந்து எவ்வளோ பொழிஞ்சாலும் சரி துணை பெறா கருணை. சரிங்களா? அதாவது இணை வராதுன்னு மாதிரி சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். அன்பேரலல் அப்படின்னாங்கல்ல, ஈடுணை இல்லாத மாதிரி துணை பெறா கருணை மழை பொழி மேகமே. என் கூடவே ட்ராவல் ஆகுது. பங்காரப்பேட்டில் பார்த்தோன்னா இதுவாக இருக்கு மேகம் வந்து அப்படியே ட்ராவல். அந்த ஒயிட் ஃபீல்டு, கோல்டு ஃபீல்டு, ஒயிட் ஃபீல்டு. சொல்லுங்க. மழை கரெக்டாக அந்த இது தண்ணி தெளிச்சு கோலம் போட போற அப்படின்ற மாதிரி அது இது பண்ணும். ஏன்னா அங்க இதுதானே கர்நாடகா தானே அமைச்சு வச்சுதானே இதுக்கு மேட்டுக்கு போகுது ஃபர்ஸ்ட். அவங்க திருப்பி அங்கே போய் நன்றி கடன் நான் பட்டிருக்கேன்ல. போய் எங்கள் தமிழ்நாடுகளே எப்படி இருக்காங்க, அந்த இவர் ஊருக்குன்னு சொல்கிறாருல்ல, அந்த ஊருக்காவலை எப்படி இருக்காங்க அப்படின்னா நடந்தே கூட்டு போய் சாம்பியன் இந்த ஊர் பேர் சாம்பியன். சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் மைனிங்கில் வந்து அவங்களுக்கு அந்த கோல்டு அந்த இடத்துல கிடச்சிருக்குடா. படாத பாடுபட்டு இப்போ தானே கொஞ்சம் அரும்பாடுன்றாங்கல்ல, அந்த மாதிரி நான் அரும்பாடுபட்டு அந்த தலைவனை நோக்கிட்டேன்ல அந்த நேரத்தில். அப்போ 2003 நடந்த ஈவெண்ட்டில் 2003 இப்போ 2023 24 இது வருதுங்களா, 20 வருஷம் கழிச்சு கூப்பிட்டு வந்து அதே இது பண்ணுறது வேலி மட்டும் கட்டியிருக்காங்க. தன்மை மாறாமல் அந்த மாதிரி அந்த நிலைமை அப்படியே அதை ப்ரிசர்வ் பண்ணிருக்காங்க. தமிழ் பேசினே இருக்காங்க, கன்னடா பேசினே இருக்காங்க. அப்படியே மாறிக்கிரி எப்படி அந்த ஊர். ஆமாம், எல்லா மொழிகளும் பேசி அது போலீஸ்காரங்களாம் தமிழ் பேசுகிறாங்க இன்னொரு மாநிலத்தில். சரிங்களா? அந்த கண்டக்டர் அவ்வளோ நல்லா எல்லா மொழியிலையும் பேசி எல்லாரையும் நல்லா அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஒற்றுமை நல்லா. ஏமா வியாபாரம் அப்பதான் நல்லா ஓடும். நீ என்ன மொழிமா? தமிழா? சரி, நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க வாங்க. கோல்டு வியாபாரம் பண்றாங்கன்னா எவ்வளவு மொழி தெரிஞ்சிருக்கணும். நல்லா சொல்றாரு அவரு. அதே மாதிரி எங்க இருந்து ஒசூர்ல இருந்து வர்ற கண்டக்டர் கூட நல்லாவே பேசினாரு. அவருக்கும் நல்லா மொழி தெரியுது. அவரும் எல்லா மொழியும் பேசிக்கிட்டு எல்லாம் நல்லா கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா எல்லா மொழிக்காரவங்க அங்கே இருக்கும்போது பேசினாதான் அவங்களுக்கு புரியும், நல்லா எல்லாம் எடுத்துப்பாங்க.
அந்த சார் எடுத்துக்கணும்ல, புரியாம நின்றுட்டே இருந்தா அப்புறம் எப்படி அவங்க அது வியாபாரம் ஓடணும் இல்லை, அவங்களுக்கு என்ன வாழ்க்கை? அதே மாதிரி நம்ம எந்த சமயத்துலயும் எல்லா மதம் அது இதுன்னு வெறியாட்டம் ஆடிட்டு இல்லாம கரெக்டா ஒற்றுமை கடவுள் சொல்ற அந்த அம்பேத்கர் இருந்து இருக்காருன்றது நம்ம புரிஞ்சு அந்த ஒயிட் ஃபீல்டு தப்பு எது சரி, சத்தியம் எது போலி எதுன்னு தெரிஞ்சு நம்ம கோல்டு ஃபீல்ட்லயும் பாத்தீங்கன்னா அம்பேத்கர்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாலாம் போட்டுருந்தாங்க. இங்க வந்து ஒயிட் ஃபீல்டில் வந்து என்னன்னா அங்கேயும் அம்பேத்கர் நகர் சரிங்களா. அங்க இதுல நித்யானந்தா லெவல்ஸுக்கு போகும்போது அங்கேயும் அம்பேத்கருக்கு இது பண்றாங்க, கொண்டாடுறாங்கன்னும் போது அப்போ நம்ம சட்டத்திட்டத்தெல்லாம் நம்ம என் கையில வருது அப்படின்ற மாதிரி சரிங்களா. அப்போ என்ன சட்டத்திட்டம் இது பண்ணிட்டேன்னா வீக்னஸும் வளர்னஸும் இதான் சட்டத்திட்டமே சரிங்களா. அதான் மெயின், 2 கண்கள் மாதிரி. ஆமா, இறைவன் வந்து அந்த ஞான கண்ணை தந்தாருன்னா எல்லாமே நல்ல மாதிரி நம்ம அனுபவிச்சு சரிங்களா. அதெல்லாம் எனக்கு தான் இருக்காங்க திட்டவட்டமா ஒரு அப்படின்றது நெத்தி கண்ணு. அதான் அந்த இது நெத்தி கோட்ல இருந்து அந்த நம்ம புரிஞ்சு நல்லா கரெக்டா இதயத்துல இருந்தும் வளரும், இதயம் மலர்ந்து நெத்தி விரியும் சரிங்களா. அப்போ அதை நல்லா நம்ம ஆற்றலை பெருக்கிக்கிட்டு நல்லா பிரிச்சு பார்க்கணும், எது நல்லது எது கெட்டதுன்னு பிரிச்சு பார்த்து பார்த்து நம்ம எடுத்துக்கும் போது தான் கடவுள் ஆற்றல் நம்மளுக்கு நல்லாவே உணர்த்துறாரு, தெரிய வைக்கிறாரு. ஸோ அதனாலதான் என்ன பண்றது, இவ்வளோ மழை பொழிஞ்சாலும் இந்த இதெல்லாம் இது பண்ணாது. மேகம் எனக்கு அந்த அளவுக்கு ஒயிட் ஃபீல்டில் இருந்தாலும் கோல்டு ஃபீல்டு எல்லாமே தாங்குது சரிங்களா. கனக சபை நடு இப்போ கனகம் கோல்டு வந்துட்டார் சரிங்களா. கோல்டு ஃபீல்டை வந்து எனக்கு இது பண்ண நின்ற கடவுளே அவர் எல்லா பேக்ரவுண்ட்லையும் நடத்திட்டு இருக்காரு. கடவுள் உனக்கு அந்த இது கடை இருக்குது சரிங்களா, நீ 5 வயதில் புரியுற ஆள், நீ சாதாரண கிடையாது, போய் வேலையை நடத்துன்ற மாதிரி கடவுளே சிற்சபை கண்ணோங்கும். சிற்சபை கண்ணும் போது உங்களுக்கு தெரியும் அழகா கருணை கண் சரிங்களா. சிற்சபைன்ற போது கடவுளோட மனசு வந்து உயிர்நிலை பெற்றது இல்லையா, அப்படிதானே. இங்க இந்த மனசு வந்து உயிரை தொலைச்சிரும் அப்படிதானே. கரணை நடுங்கி போயிட்டு மரணத்துக்கு ஓடி போயிடும். ஆனா அந்த கடவுளோட மனசு அந்த மாதிரி கிடையாது, பிரியுமா உயிரை விட்டு அப்படின்னும் போது அந்த உயிர் அந்த மாதிரி சமபெரிய உயிர், அந்த உயிர் வந்து நம்ம கண்ணுக்குள்ள வந்துட்டோம்னே என்ன ஆகும் அப்படிதானே. இன்னும் நெட்வொர்க் எப்படி பார்ப்பீங்க நீங்க சரிங்களா. அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கிடைச்ச கண்ணு ஓங்கும் ஒரு தெய்வமே. அப்போ அந்த ஒரு தெய்வமேனும் போது இன்டிகிரேஷன் நடக்கும். உங்ககிட்ட எல்லா வேலையும் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, படித்தல் முதல் எல்லா தொழிலையும் வந்து நீங்களும் செய்வீங்க, அவங்களுக்கு கோடாமினேஷன் மாதிரி கடவுளும் செய்வார் நீங்களும் செய்வீங்க. அந்த லெவல்ஸுக்கு வந்து ஒரு தெய்வமே தேய்ச்சி விட்டார் என்கிட்ட அப்படின்ற மாதிரி சரிங்களா. தூரிலே பலமளித்த அவர் என்ன பண்றாரு, தூரிலேன்னும் போது நம்ம கிட்ட அந்த இதை வாங்குறோம்ல, அவர்கிட்ட இருந்து அந்த அந்த ஒளியை வாங்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த பலம் கிடைக்கும். ஃபோர்ஸு என்னென்ன ஃபோர்ஸு, ஸ்ட்ராங் ஃபோர்ஸு, லைட் வீக் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த பலம் கிடச்சி தூரிலே வளர்க்கின்ற சுகஸ்வரூபமான தருவே. இப்போ தூரிலேன்னும் போது என்ன தோணுது, திருப்பியும் வார தூரனே அப்படின்னாரு ஒரு பாடலில். அப்போ அல்ல குறையாத கற்பக விரிச்சோன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அப்போ விரிச்ச மாதிரி நல்ல பலம் சார்ஜிங் பாயிண்ட் மாதிரி எப்போ எனக்கு வந்து சார்ஜ் குறைஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிடணும். அப்போ சார்ஜ் ஏற்றி விட்டு வளர்கின்ற சுகஸ்வரூபமான தருவை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சுகத்தை நான் வந்து தொலைச்சிருந்தேன், இந்த மாயை தொலைச்சி கட்டுற மாதிரி மாதிரி எனக்கு இது பண்ணும், பயமுறுத்தினே இருக்கும் சரிங்களா. ஆனாலும் என்ன பண்ணுறது, அவர் பலம் அளித்து அந்த இது ஆலிசல் பயப்படாத எல்லாத்தையும் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சுக சொரூபம் சரிங்களா. அப்போ என்னென்ன வருது, உருவம் அருவம் சொரூபம் அப்படிலாம் வரும்ல. அப்போ அந்த சொரூபம் வந்து என்ன பண்ணுது, சொரூபமான தருவை பிரான்ச்சு எப்படி வருது உங்களுக்கு, தானாகி அனைத்தும் தானாகின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த மாதிரியான ஒரு லெவல்ஸுக்கு பரவிக்கிட்டு பரம்பரை பரவானும்ல, அந்த லெவல்ஸுக்கு போயிட்டு சுத்த சிவசன்மார்க்கு அந்த நல்ல பேர் என்னன்னு சொல்லுவாங்க, தருவுக்கு பேர். இது வரைக்கும் அந்த தருவெல்லாம் என்ன பண்ணும், கருவெல்லாம் காலி ஆகிடும் சரிங்களா. ஆனால் இது வந்து என்ன பண்ணும், சுத்த சிவ சன்மார்க்கம் வள்ளலார் ஒரு தருவை நிரூபிச்சிருக்கு.
அப்படின்னா நிதியை அந்த நிறுவனம் அதனால தான் நிதியை ஃபைனான்ஸ் எனக்காக பண்ணி விட்டுச்சுடா. எப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் பேர் அவரு பேர் சோதி நடராஜர். ரிசர்ச்சுக்கெல்லாம் டாப்பானவர். பெரிய கைட்லைன்ஸ் கொடுத்து அந்த பதிடுறவர் எனக்கும் அந்த மாதிரி பதிச்சு விட்டாரா, கிங் லெவல்ஸுக்கு எனக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தெரிஞ்சுங்களா? எவ்வுலகும் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நடுவில். எவ்வுலகும் எவ்வுயிரும் எப்பொருளும் உடையதாய். ஏதாவது உலகன்ற போது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உலகன்றது தோணணும், உயிர் வந்து தோன்றதுக்கு முன்னாடி. அதானே? அந்த மாதிரி எவ்வுலகும்னு மாதிரி பல உலகங்கள்லாம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படிதானே? இந்த சயின்டிஸ்ட்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க தன்னோட தொலைநோக்கிகளை வச்சுலாம் பார்த்துருக்கு. ஆனால் வள்ளல் வந்து என்ன பண்ணாரு, அவர் எல்லா தூரத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாருல்ல. அதெல்லாம் உலகன்றது தான் வந்து பிளாட்ஃபார்மோட தெரிஞ்சிச்சு அவருக்கு. பல உலகு பல இதை வச்சிருக்கு, தாங்கி இருக்கு. அப்படித்தானே? பல நிலைத்தன்மை கொண்டு வச்சிருக்கு அப்படின்னு தெரியுது. இவ்வளோ இந்த உலகத்தை வந்து பொன்மயமா ஆகும்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? இன்னும் வேலை அவருக்கு இருக்கு அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்காரு அர்த்தம். இந்த கவர்மெண்ட்லாம் ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கல்ல, மக்களோட வரிப்பணத்தை வச்சுக்கிட்டு இது கட்டுவாங்களே பாலத்தெல்லாம், சரிங்களா? அந்த மாதிரி அவர் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு. மக்கள் வரிப்பணத்தை கட்ட சொல்றாரு, நெறித்தனத்தை கட்ட சொல்றாரு. சரிங்களா? நெறி, சரிங்களா? எந்த நெறியை வந்து ஃபாலோ பண்ணுறோமோ அந்த நெறியை வந்து ஃபாலோ பண்ணி உயிர் ஜீவகாரியத்துக்கு வந்துட்டாரு. சரிங்களா? எவ்வுயிரையும் எப்பொருளும். நம்ம உயிர் வந்து பொருளை ஆளும், கன்ஃபார்மாக ஆளும். சரிங்களா? அந்த ஆவி வந்து மேவணும் அப்படின்னா ஒரு இதை தாவே ஆகணும். அந்த பொருள் வந்து எந்த பொருளை யூஸ் பண்ணணும்? உடையதாய் எல்லாம் செய். அது உடையான்னு இவ்வளோ சொல்லுவார். உடஞ்சி போயிடாமல் ஒருத்தருக்கணும்ல, எல்லாத்தையும் தாங்கி பிடிக்கிடுவார். அந்த உடையதாய் எல்லாம் செய் வல்லதாகி. சும்மா வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும் போதுமா? அதை அடுத்தவங்களை தந்து அதை பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு இருக்குதா? வல்லதாகி இதுதான் அதுவும் இருக்குது. ஔவையின் அனாதி ஔவைன்னும் போது அந்த மாதிரி பொருட்களை வந்து ஏற்படுத்தி விடுதில்ல, அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னும் போது அது அனாதி, அதுக்குள்ள ஒரு தோற்றம் முறையவே கிடையாது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு குணத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அனாதியே, அதனால அது பாசம் கிடையாது. ஒன்று அது வளர்ந்ததால தான் இன்னொன்று வளர்ந்துச்சு, அது இல்லை டிபெண்டன்சி அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. இண்டிபெண்டன்சி, சரிங்களா? இண்டிபெண்டன்சி வந்து பாசம் இல்லாதா சுத்த. அப்போது எது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கோ அது வந்து நம்ம சுத்தம்னு அதை இது பண்ணிக்கலாம், தரம் வந்து பிரிச்சுக்கலாம். அப்படிதானே? இவங்க மாமிசம் சாப்பிட்றவங்க, இம்சையில் ஈடுபடுறவங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? சுத்தம் நம்ம எடுத்துக்க முடியுமா? சுத்த வேலையை பண்ணுறாங்கடா நல்ல கைவாளிங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்கள கைவாளிங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் சுத்த அருளாகி அருள் வெளியில். அப்போ அருள்னும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த வித இண்டிபெண்ட்டாக இருக்கிறது நல்ல ப்ளஷராக இருக்கும், கம்ஃபர்ட்டாக. சரிங்களா? ஃபோர்ட்டு வந்து எப்படி அந்த பாறையில் கட்டிக்கிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி வீடு இது கிடையாது. இந்த இது செஞ்சிக்கோட்டைக்கு போகும்போது மேலே ஏறி போகணுமே கஷ்டப்பட்டு, அந்த மாதிரிலாம் கிடையாது. சரிங்களா? ஆனால் இது நீங்க வந்து சைக்கிள்லயே போயிட்டு தான் அப்ப நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது குழந்தைங்களை தூக்கிட்டு ஏற முடியாதுன்னு ஏறல. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்ட்டு எனக்கும் உடம்பு கொஞ்சம் நல்ல சரியில்லாம ஆயிடுச்சு. அப்போ போல இந்த காலெல்லாம் வெடிக்கும்ல, செஞ்சில எனக்கு நிறைய வேலையை வச்சிருக்காரு. அந்த ரேகையா வெடிக்கும் போது அது எவ்வளவு 12 வருஷத்துக்கு வரைக்கும் இருந்துச்சு. அந்த நித்தியத்தை நோக்கு சத்திய பயணம்னு எவரோ ஒருத்தர் வச்சிருப்பாரு. நீங்க வள்ளூர் பேர் வச்சிருப்பாரு. அங்க போயிட்டு அவர் தேனீக்களை வீடு விட்டு காலி பண்றதுலாம் எனக்கு வந்து செஞ்சுக்கு போயிருந்தேன். வல்லாரோட இதை சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேற என்னவோ யோகத்தை சொல்லுங்க, தேனை சாப்பிட்ற நியூட்ரிஷன் எனக்கு வந்துச்சு. ஒரு இது நான் நியூட்ரிஷனிஸ்ட் தான் நானும். நீங்கன்னா அதை பற்றி அவங்களை தீண்டுறீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னும் போது மாற்றிக்கிறேன் அப்படின்றாரு அவர். நல்ல வேலை அவர் வேற ஏதாவது மாற்றிக்கிட்டு பேசினாலும் நான் ஏற்றிருப்பேன். நல்லது, அதான் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ இனிக்குது வாழ்க்கை. அதனாலதான் பாருங்க அந்த வார்த்தை வருது சொல்றது, இந்த இகலோக வாழ்க்கையே இனிக்குது. ஆண்டவங்கிட்ட நம்ம அது செல்றதுக்கும் பாதையா பாலமா அமையுது. அவ்வளோ அருமையா இருக்கு. கடவுள் அவ்வளோ உருகி ஆமா நிதியை நம்ம சும்மா சாதாரணன்றதும் உணர்றோம். இந்த நிதியை வந்து மக்கள்கிட்ட ஏழைகளோட வரி பணத்தை வாங்கி இந்த நிதி கட்டுறது கிடையாது. சரிங்களா? யாரோட மாழிமணி பொதுவோட, சரிங்களா? அதனாலதான் அருள்
அருளாகி அந்த அருள் வெளியில அந்த ஸ்பேஸ் குடிச்சிருக்குல்ல அந்த அருள் அந்த வெளியில அருள் நெறி. அப்போ அந்த அருள் நெறின்னு ஒன்று நெறி கட்டியிருக்கு. தொண்டை வந்து இப்போ உடம்பு அவ்வளோ பெருசாக இருந்தாலும் தொண்டை வந்து ஒரு பாலம் மாதிரி ஒரு இது மேலேயும் கீழக்கும் வந்து இது பண்ணுதில்ல, நெறி கட்டுதில்ல. அந்த மாதிரி அருள் வந்து ஒரு பிரிட்ஜு போடுது சரிங்களா. அந்த ஹைபிரிட் இன்னொரு ஏழைங்களும் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு போர்ட்டை ஓப்பன் பண்ணுது சரிங்களா. அருள் நெறி விளங்கவே அந்த போர்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காகவே என்ன பண்ணுது, அருள் நட்டம் செய்து அருட்பெரும் சோதியாகி சரிங்களா. அருள்றதுக்காகவே என்ன பண்ணுறாரு, அருள்பெரும் சோதியாக வந்து நம்ம என்ன பண்ணுறாரு, இங்கே வேலை செய்கிறாரு நம்மளுக்காக. யாரெல்லாம் இங்கே தொங்கிட்டு இருக்காங்களோ மங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சரிங்களா. அருள் அதுதான் அருள்னுமோ நல்லா தெரியும்ல, தயவுல நல்லா மேலோங்கன ஒளி சரிங்களா. ஸோ அந்த ஒளி வந்து உங்களுக்கு அந்த சோதி என்ன பண்ணுது, விஸ்டம், கிங்டம், ஃப்ரீடம் அப்படிலாம் சொல்லுவோம். அதெல்லாம் கலந்தது தான் அருள்பெரும் சோதி. ஆனா அது பெரிய சக்தி கிடையாது அப்படின்ற மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை விட சக்திகள் நிறைய இருக்கு. தலைவனோட சக்தி இருக்கு. ஆனா நம்ம அதை வந்து கரெக்டா நம்ம மலையை பிரிச்சு எடுக்கணும். நம்ம பிரிச்சு எடுத்துட்டு கடவுள் வேணும்ன்றது. நீங்க சின்ன வயசுல எனக்கு பிரிச்சு கொடுக்குறது அந்த இது பண்ண அந்த பல்லரை பிரிச்சு சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி கரெக்டா பிரிச்சு எடுக்கணும். அந்த அந்த மொச்சக்கொட்டை மொச்சையை எடுத்து தவளை நீக்கிட்டு அது கொஞ்சம் ஊற வச்சு அந்த மொச்சை அந்த மாதிரி ஒரு ஹார்ட்னஸ் எல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கணும். நல்லா செய்யும் போது அது எவ்வளோ சுவையாக நல்லா இருக்கு, மென்மையாகவும் சாப்பிடுறது. ஸோ அதில் தான் இந்த அருள்பெரும் சோதியாகி கவ்வையற்று அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்மள்ட்ட இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கவ்வை போயிடும், கவ்விக்கிட்டு போய் அந்த இது போயிடுறாங்கல்ல, காக்கா வந்து கவ்விட்டு போயிடும். இது பாவம் அந்த சின்ன இது குழந்தை சிசுலாம் போனால் அவங்களை கவ்விட்டு போயிடும். அந்த மாதிரி நம்ம கடவுள் அருள் வந்து நம்மளை வந்து கவ்வோன்னு சொல்கிறாங்க. அந்த கவ்வை அரும் நம்மளை வந்து திருடிட்டு போயிடுறாங்கல்ல, அந்த கவ்வை அரு தனி முதற் கடவுளாய் மற்ற கடவுளை காட்டி காட்டி கவர்ந்துட்டு போயிடுறாங்கல்ல களவாணிங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் பெரிய இது கொள்ளை மத கூட்டு அப்படின்லாம் சொல்லுவாரு சரிங்களா. அப்போ வள்ளலாரோட இது எவ்வளவு பெரிய இதை அடிச்சிருக்காரு, அவங்கெல்லாம் பெண்ட் எடுத்துருக்காரு சரிங்களா. இப்பெல்லாம் நான் ஒரு பக்கம் ஆனந்தப்படுறேன், அப்பா பரவாயில்ல இந்த ஜென்மத்திலேயே நம்மளுக்கு இந்த பாக்கியத்தை இதெல்லாம் பார்த்துதான் செலக்ட் பண்ணிருக்காரு கடவுள். கடவுள் நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்காரு, இந்த அளவுக்கு இந்த நிலைமைக்கு நம்மளை இட்டுட்டு வந்திருக்காருன்னு சந்தோஷப்படுறேன். ஒரு பக்கம் ரொம்ப வேதனைப்படுறேன். எப்படின்னா சரி இன்னும் இந்த கல்யாணம் ஆகி வந்து இங்கே 30-35 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் ஏன் கல்யாணம் ஆகி வந்து 35 வருஷம் ஆச்சு, அதுக்கு முன்னாடியே விருதாலத்தில் போகிறோம்னா நெய்வேலிக்கு வருவோம், விருதாலத்துக்கு வருவோம், எல்லா இடமும் அங்கே கேஜிஎஃப்ல இருந்தாலும் இங்கே வந்து போகிறதே வேலை தான். அப்பப்போ வருவோம், எல்லார் வீட்டுக்கும் மாமா மச்சான் பெரியம்மா இப்படி அப்படின்னு எல்லார் வீட்டுக்கும் போவோம். நம்மளுக்கு வந்து கடவுள் அங்கே நம்மளுக்கு அந்த இதே வரலையே, நம்மளுக்கு தம் கட்டி வச்சிருந்தாங்க. அப்பயே வந்திருந்தா இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு இப்போ நினைக்கிறேன். பரவாயில்ல, அந்த ப்ரெஷர் குக்கர் உடையிற மாதிரி எனக்கு கரெக்டாக அந்த இது பண்ணிடுச்சு. அதான். ஆனால் நான் அப்போல்லாம் எனக்கு குரு வழிபாடெல்லாம் வேணான்னே சொல்லிட்டு இருந்தேன் நான். அது வந்து அந்த வாசனை எனக்கு ஏறி நானும் ஒரு காலத்தில் சொல்ல திடீர்னு பாரு அது கரெக்டாக ஊர் மக்கள் சொல்றது ஃபர்ஸ்ட் நம்ம வாயில ஏறினாலும் அவரும் நம்மளுக்குன்னே ஒரு அந்த சுரூபம் வந்து மாறிடும் கடவுளோட இதால கிருபையால. அதனால உனக்கு போலி குரு பார்த்து தானே உனக்கு வேணான்ற பாலிசி நல்லா இருந்துச்சுன்னா அவன் பாலிசி என்ன கொடுக்குறேன். நீ வந்து இதெல்லாம் ஏமாத்தா இருக்கு, இதெல்லாம் வேண்டாம், கடவுள் உண்மையான கடவுள் வந்து வேணும், உண்மையான குரு வேணும்னு நினைக்கிற. நல்லது யார் சொல்லுவாங்கன்ற அந்த தேடுதல்லையும் நல்லது நல்ல இதா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கேரக்டர் மாதிரி வந்து நடுவில் வந்து போயிட்டு அந்த மாதிரி வந்து உனக்கு நல்லதே நினைக்கணும், நல்லதே வேணும்னு நினைக்கும் போது உனக்கு நல்லதே தர நானுன்ற மாதிரி நீ என்ன சொல்றது அது நல்லா கொடுத்துருக்காரு. அப்படியே கரெக்டா கொண்டுட்டு போயிட்டாரு. அந்த இடத்துல போன மாட்டிக்கிட்டு நம்மளும் வெறி ஆட்டம் ஆடிக்கிட்டு சொன்னதே கிளிப்பில்லன்ற மாதிரி அதே செயலை தான் செய்துக்கிட்டே இருப்பேன். நான் முரடு பிடிச்சிக்கிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்திருப்போம். வித்தியாசம் பண்ணி பார்க்க நல்லா தெரியுது. இது வந்து ஓரளவுக்கு இருக்கு, இதோட நல்லா மேன்மையா இருக்கு, அது ரொம்ப தாழ்நிலையில இருக்கு. அங்க நம்ம வந்து எல்லாமே தப்பா செய்துக்கிட்டு பேர்ல நம்ம வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. அந்த மன்னிப்பு நீக்கிட்டு நம்ம நல்லது செய்ய ஆரம்பிக்கணும். நல்லது செய்துட்டு இருக்கும் போது இன்னும் ஏதோ குறையா இருக்கு, கொஞ்சம் ஏதோ குறையுதேன்ற மாதிரியே இருந்துட்டு இருந்தது. இப்போ அது நிறைய வந்துட்டதுமே எவ்வளவு ஆனந்தம் வருது. ஆமா, அதனாலதான் வந்து அந்த கவ்வையாரு தனி முதற் கடவுள் முதலாளி
இவர் போடுற முதல்ல எதை தூக்கி போட்டு அந்த ஆனந்தம் என் வழி தனி வழின்ற அந்த தலைவனோட நாட்டம்லாம் நான் சினிமா லெவல்ஸ்ல பாக்குறேன்ல, ஒவ்வொருத்தரும் அதை தனிமா லெவல்ஸ்ல பாத்துருக்கேன் தெரியுங்களா. அது தனி முதல் கடவுளாய் ஓங்கு மெய் காட்சியே சரிங்களா. அவர் ஒரு காட்சி சினிமால நம்ம பாக்குற மாதிரி அவர் ஒரு காட்சியை பார்த்துருக்காரு தனிமால சரிங்களா. ஓங்கு ஓங்கு மெய் காட்சி அதான் நம்ம இதுல பாக்குறோம், என்ன திரையில லிமிட். ஆமா நம்ம அனுபவிக்கல, ஆமா லிமிட் வச்சு நம்ம பார்ப்போம். அவர் வந்து என்ன பண்ணாரு, இப்ப லிமிட்டே கிடையாது, லிமிட்லெஸ் வச்சு பார்த்துருக்காரு. ஆமாப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு லெவல்ஸ்ல வந்து அவர் பார்க்கறதா தான் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்குது. நல்ல வேலை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது. கருணை நிறைவே இல்லைன்னா நான் அன்பே தான் சிவம் அப்படின்னு நினச்சிக்கவே என் வாழ்க்கையை நான் விட்டுட்டு இருப்பேன் சரிங்களா. கருணைன்னு ஒரு இது அங்கதான் நிறைவடைக்க முடியும் போது என் லைஃப் ஸ்டைலே மாறுது சரிங்களா. நிறைவே கண்ணே என் விஷன் மாறுது. விஷன் மாறுதுன்ற மாதிரி வீகானிக்கு இது பால் வந்து நான் பந்தாட்டத்தை நான் வந்து வீகானிக் பாலில் தான் விளையாடணும். அதனால நான் எங்கே போனேன், ராமநாதபுரம் ராமேஸ்வரம் நீங்கள் சொல்லிருக்கோம் இல்லை. இப்போ அது அந்த மாதிரி ஆளுங்க பிரிட்ஜு அந்த இடத்துல கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி வச்சுருந்தா கூட எனக்கு வந்து அந்த இதில் பிரிட்ஜு போட முடியல. இம்சையான விளையாட்டு இல்லை. கோழி எனக்கு பிடிச்சி விங்ஸை வந்து கிழிச்சு தானே எடுப்பாங்க. வாத்து இதெல்லாம் அங்கே கஷ்டப்படுவாங்கல்ல, பே அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. அவங்களோட இதில் பிரித்து எடுப்பாங்க. சைனாக்காரவங்க நான் பார்த்துருக்கோம்ல எப்படியோ பிரித்து எடுக்கிறாங்கன்னு. ஸோ அதனால் அது வேணாம், கவ்வை அதை இது பண்ணுவாங்க, வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நிறைவு அங்கே வராது. அந்த இம்சையை கொடுக்குற கேம்ஸ் இந்த பந்தாட்டங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு உனக்குன்னு தனியாக விளையாட்டு இருக்குது, அந்த விளையாட்டு நிற்பாரு அப்படின்ற மாதிரி வியாபாரம் விளையாட்டு விவசாயம் எல்லாத்தையும் மாற்றி விட்டு எல்லாம் வீகனிக்கு இதுவும் மாற்றி விடுறதில்ல. வீகனி ஹாலு பாலு எல்லாம் மாலு எல்லாம் அந்த வீகனிசம் பற்றி நல்லா எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசி ஆகணும் இல்லை, ஏன்னா இல்லை சாகணும் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இல்லை மெய் தாங்கணும். போகும் தான். இன்னைக்கு பக்கத்துல கடை வச்சவங்க நாளைக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அடிச்சு நொறுக்கி அவங்க சாப்பிடுவாங்க. அதுல ஒற்றுமை வராம எல்லாம் வந்து மிருகத்தை ஏதோ ஒரு நோய் தொத்து ஏதோ வந்து மிருகம் அவங்கள சரணாலயங்களை வளர்க்காம மரணாலயத்தை கொடுத்து நம்ம தாங்கிறோம்னு நினைக்கிறாரு. அந்த நாக்கு வந்து ஃபாரஸ்ட் ஃபயர், ஃபிளாஷ் ஃப்ளட் கொதறதான் ஆரம்பிக்கும். எதா இருந்தாலும் மவுண்டைன் இது பண்ணுதுல வெல்கனோ பர்ஸ்ட், புகை மேகம் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கலங்கிடும்ல. நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோன்ற பொருளாதார வருமானம் நம்ம ஞாபகம். ஸோ இதில் தான் பார்த்துட்டு இப்போ பார்த்து நிலநடுக்கம் ஜப்பானில் அவ்வளோ சஸ்பென்ஷன் இதுதான் பைக்ஸ் இது நம்ம பார்த்துருப்போம், இதெல்லாம் பார்த்துருப்போம், கார் எல்லாம் பார்த்துருப்போம். அவங்க வீட்டுக்கு சஸ்பென்ஷன் வைக்கிற ஆளுங்க இன்னும் பார்த்து வச்சாலும் எல்லாத்தையுமே தூக்கின்னு போயிடுவாங்கல்ல. காலி ஆகிட்டு தானே இருக்கு. போனி ஆகிடுவாங்க. போனி ஆகணும்னு பார்த்தா போனி ஆகிடுவாங்க சரிங்களா. ஸோ நல்லா போனியாக இருக்குது யாருக்கு, வள்ளலார் நடந்திருக்கு. என்பிலே அன்பிலே அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல, இன்பிலே. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, இந்த காட்சியே கருணை நிறைவே கண்ணே என் அன்பில் அந்த அன்பு வருது பாருங்க, அன்பிலே அன்பில் கலந்து. அப்போ ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து அன்பில் எப்படி கலக்கும், எப்படி வந்து அன்பு வந்து ஃபுல்லாகும்னு பார்த்தீங்கன்னா வெறும் அன்பை வச்சுக்கிட்டு நம்ம வந்து தலைவிடம் தான் காலி ஆகிடும் சரிங்களா. அப்போ எதை வச்சுக்கிட்டு நம்ம போனோம், கருணை கண்ணிருந்த வெத்து பாத்திரம் மாதிரி அன்பு இருக்கு. கருணை ததும்பி அதுல கருணை ஊத்தி கருணாதான் அது வந்து முழுமை பெறுது. கருணை ததும்ப விட்டுன்னா நம்ம அன்பு வந்து என்ன வேணும், அது எவ்வளவு வேணாலும் கொள்ற இடமா இருக்கு அன்புன்றது. அது எதை போட்டு ரொப்பணுன்றதுதான் விஷயம். கரெக்டா விரியும் கரெக்டுங்களா. நல்லா விரிஞ்சு உங்களுக்கு என்ன அன்பில் கலந்தே வளர்க்கின்ற எப்படி வளரணுமோ அந்த மாதிரி வளர்ந்தவர் யாரு இந்த உலகத்துல. மற்றவங்க எல்லாருமே ஊனமா வளர்ந்துட்டாங்க. அந்த நந்துவை பார்க்கவே அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. நம்மளும் வளர்ந்துருக்கோம், அந்த குழந்தையும் வளர்ந்து நம்மள மாதிரி வயசு தான் நந்துவுக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுறது, மடியை தாண்ட மாட்டுறாரு. மடியிலேயே வந்து அம்மாவோட மடியை பிடிச்சிட்டு வச்சுட்டு அங்கேயே நியூட்ரிஷனும் கேட்டுட்டு இருக்காரு. பாவம் மலைஜலங்கள்லாம் அவங்க எவ்வளோ நாள் தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, வியாபாரம் இப்படி தான் நடக்கணுமா அப்படின்ற மாதிரி சின்ன வயசுலேயே ஒரு கருணை அப்பயே தோன்றுச்சு. கடவுள் அப்போலேருந்தே எனக்கு தோண்ட விட்டுருக்காரு. ஆமா 8 வருஷம் 9 வருஷம் வச்சுட்டு இருந்துச்சு அந்த குழந்தை. ஆமா பாவம். எனக்கு பாருங்க அந்த இதெல்லாம் அப்பயே தோண்டி எனக்கு நல்லா ஊற ஆரம்பிச்சிச்சு அப்பவே இல்லைங்களா. எல்லாருமே ஒரே வயசுக்காரவங்க. அந்த புள்ள வளர்ச்சியும் அவரு மட்டும் ஏன் இப்படி முடங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு அப்பவே கேள்விகள் அப்படியே. இப்படி எல்லாருமே வந்து இந்த கயிறு கட்டி முடங்கி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மனுஷங்களும் இப்படி முடங்கி இருக்காங்களே. அனிமல்ஸ் தான் கயிறு கட்டி அவங்களை நம்ம இது ஒரு மாதிரி ஆகிட்டோம்னா இவங்களும் முடங்கிட்டாங்களேன்ற மாதிரி எனக்கு ஒரு இது சரிங்களா. அப்போ அன்பில் கலந்து வளைக்கின்ற கதியை கதின்னும் போது இது என்ன இதுவா கதி தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து அகதியாக மாற்றி விட்டுருமான்னு பார்த்தீங்கன்னா சகதியாக போட்டு விட்டுருன்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. கதிர்ப்பிள்ளையாக மாற்றி விட்டுரும் சரிங்களா. கதியே கனிந்த கனி
அப்போ உங்களையும் வந்து அந்த ஃப்ரூட்டாக மாற்றி விடுமா, இல்லை ஃப்ரூட் லெவல்லே வச்சுட்டு உங்களுக்கு பீஸ்டாக இருக்குமா? அந்த லீஸ்ட் ஆக்ஷன் பார்த்து உங்களுக்கு ஃப்ரூட்டாக மாற்றி விட்ருவோம்ல. அது எது அந்த கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, அந்த ஃபிசியாலஜி நடக்கிறதுலாம் நடந்து விடுவோம்ல. நடந்து விட்டு வெவ்வினை டேஸ்டெல்லாம் மாறிடணும் இல்லை. லாஸ்ட்டையும் அந்த சுவைன்றாரு, இந்த வாட்டி இந்த கனியை போட்டு விட்டாரு. கண்ணுக்கு கவர்ந்து இழுக்குள்ள அந்த கனி. காயெல்லாம் ஒரு மாதிரி எல்லாமே இலையோடு சேர்ந்து மறந்துருந்தா கூட கனி வந்து கரெக்டாக இங்கே தான் இருக்குன்னு அதை காட்டி விட்டுருவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கனி இந்த கைக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னு அங்கை இருக்க கனி போல கிடச்சிச்சு அப்படின்னு வெவ்வினைன்னும் போது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வெவ்வினும் போதே உங்களுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கொடூரமான வயலண்ட் ரியாக்ஷன். சரிங்களா? அந்த வயலண்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் தவிர்த்து ஒரு விலகி ஏற்றி ஆபத்தை நீக்கி தீபத்தை ஏற்றுனுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த வெவ்வினை நீக்கி விளக்கை ஏற்றி என்னுள்ளே வீற்று இருந்த விருச்சம் மாதிரி அந்த நல்ல வீற்று நீ எல்லாரையும் கொடுத்து எல்லாரையும் மகிழ வை. சரிங்களா? ஆக்குபேஷன். சரிங்களா? வேலை எங்கெங்கன்னு தேடி இந்த உலகத்தில் ஓடுவாங்கல்ல, வள்ளலாருக்கு இருக்கிற இடத்துல நீ பிறந்த ஊருக்கே போயிடு, அங்கேயே வேலையை பாரு, அங்கேயும் ஏழை இருக்காங்க, அவங்கள காப்பாற்று. சரிங்களா? அங்கேயும் பணக்காரங்களும் இருக்காங்க, அந்த அவங்களுக்கும் புண்ணியத்தை நடக்க வை. வியாபாரத்தை ஒழுங்காக பார்த்து விடு, விவசாயத்தை நல்லா பார்த்து விடுன்ற மாதிரி எல்லா சப்ளை செயினையும் ஆக்சஸ் பண்ணி விட்டார். சரிங்களா? முடங்கி போயிருந்தது உலகத்தில் விரிச்சு விட்டார். சரிங்களா? வீட்டில் இருந்த அருள் அரசே அங்கே ஃப்ளாஷ் ஃபயர்லாம் வருது, இன்னமும் நடக்குது, நிலநடுக்கம் வருது, இன்னமும் நடக்குது, கடவுளே அப்படி நடக்கும்போது இந்த அதிர்வுலாம் வராமல் பார்த்துக்கிறேன். நான் இருக்கிற ஊரில் நடக்கவே நடக்காது. எதுவும் எத்துக்கு நடந்திருக்கு, விழுப்புரத்துலையும் நடந்திருக்கு, கேஜிஎஃப்லையும் நடந்திருக்கு, ஏர் பிளாஸ்ட்லாம் நடக்குது இல்லை. ஆனால் அது எந்த இதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறாருல்ல கடவுள். ஸோ அதுதான் வந்து ரொம்ப இது கடவுள். அது என்ன சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போது ஏர் பிளாஸ்ட் ஆச்சுன்னா எல்லாம் ஓடியாந்து, ஆமாம் எவ்வளோ அலையணும், எல்லாம் ஓடியாருவாங்க. கிட்ட அந்த ஏர் பிளாஸ்ட் வரைக்கும் நடந்திருக்கு. அதாவது கிட்ட அந்த இதில் நீர் முழுகிருப்பேன், கால் கிடச்சிருன்ற மாதிரி. இன்னும் அந்த அதிர்வுகளும் நல்ல வேலை சுனாமி நம்ம போயிருக்கோம்ல அந்த ஊருக்கு, இதுக்கு வேளாங்கண்ணிக்கு அதெல்லாம் சுற்றி பார்க்க போயிருந்தோம்ல, அந்த இடத்துல நடந்தால் என்ன ஆயிருக்கும், அப்பவே காயாட்டிருக்கோம்ல. கடவுள் பாருங்க, சில போயிட்டு வந்து ஒரு 2-3 மாசத்துலயே நடந்துச்சு. பொத்தி காத்து அந்த மாதிரி வள்ளலாருக்கும் ரொம்ப பொத்தி காத்துருக்காரு. நீங்க நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வள்ளலார் வந்து ஃபர்ஸ்ட் இதுல மூத்த பிள்ளை எப்படி பார்த்துருப்பாரு. சாதி சமயம் மதம் எல்லாம் எவ்வளோ தோத்தனாலும் எல்லாம் நடுவணினா அவர் நாட்டுறாரு கொடியை. சரிங்களா? இப்பெல்லாம் போர் போட்டு கொடியை நாட்டுறாங்க. அவர்லாம் எப்படி எதுக்காக கொடி நாட்டாரு? கடவுள் கூட ஒன்றாயே கொடி நாட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறது, வெவ்வினை வந்து தீர்த்து அந்த கொடியை நாட்டி விலக்கி ஏற்றி என்னுள்ளே வீட்டிலிருந்து அருளும் அரசே கவர்மெண்ட்டை புஷ்டர். சரிங்களா? மெய்ஞான நிலை நின்ற விஞ்ஞான கலருளே மேவு நடராஜபதி. எப்படி மேவுவார், சாவனது நீ எப்படி போக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்ஞானம் அந்த இது உனக்கு தேவை, மெய்ஞானம் தேவை தான். ஆனால் அந்த மெய்ஞானத்துக்கு உனக்கு என்ன வேணும்? வேதங்கள் நீ படிப்ப, ஆனால் அதை வேலிடேட் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா காலி ஆகிடுவீங்கல்ல. அதை வேலிடேட் பண்ணுறதுக்காகவே உங்களுக்கு என்ன வேணும்? மெய்ஞான கலர் நிலை. அந்த நிறையோட என்ன வேணும் உங்களுக்கு? விஞ்ஞான கலர் உள்ளே விஞ்ஞான கலர் வந்து பிரிச்சு வேணும்ல. இது எதுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு, அது எதுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு, அந்த மாதிரி ஒரு இது. ஆமாம், விஞ்ஞானம். அதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதுக்காக எப்படி யூஸ் பண்ணுறது, அது இவங்களுக்கு கேன்சர் பேஷண்ட் யூஸ் ஆகுமே, அது வந்து பல்லு உடஞ்சவங்களுக்கு யூஸ் ஆகுமே, அது இவங்களுக்கு யாருக்கு ட்ரெயின் வேலை அவங்களுக்கு சீக்கிரமாக பிளைன் இவங்களுக்கு யூஸ் ஆகுமே, கப்பல் அவங்களுக்கு யூஸ் ஆகுமேன்ற மாதிரி ஒன்று போடுறாங்கல்ல. அந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு விஞ்ஞான கலருள்ள வள்ளலார் வந்து சொன்னார்ல, இது ஏழைகளுக்கு யூஸ் ஆகுமே, அது அவங்களுக்கு புண்ணியவங்களுக்கு யூஸ் ஆகுமே, அது இவங்களுக்கு யூஸ் ஆகுமேன்ற மாதிரி எல்லாத்துக்கும் கரெக்டாக பிரிச்சு இது பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி விஞ்ஞான கலருள்ள இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீணா போயிருவீங்களே, இதெல்லாம் அதனாலதான் எனக்கு புது வார்த்தையே எனக்கு சொல்லுவாரு. அபியூஸ்ன்ற வார்த்தையை மாத்தி வார்த்தையில எவ்வளவு அழகா கொடுக்குறாரு. ஆமா, எல்லாமே பொருந்திருக்கிறத விட்டுவிட்டு ஏன் இந்த மாதிரி பொருந்தாத செய்யலாம். அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தையை எனக்கு கத்துறாரு. அபியூஸ் வந்து நல்லது கத்துக்கிறதுக்கு ஒரு பழக்கத்துக்கு போன இடத்துலயே உட்காந்துக்கிட்டு எவ்வளவு நாள் தான் பழகுவீங்கன்ற மாதிரி எல்லாம் தூக்கி போடுங்க. கடவுளை வந்து அடையிறதுக்கு சீக்கிரம் வழியை தேடுங்க, வழி இருக்கு வந்துருங்கன்றாரு.
அப்போ அனிமல் அபியூஸ் பண்ணாதீங்க நான் அனுபவிச்சுட்டேன், நீங்களும் வந்து அனுபவிங்கன்றாரு. அப்புறம் இதுக்கு மேல என்ன சொல்லணும்? சரிங்களா? அந்த அபியூஸ் பண்ணாம பண்றவங்க மத்த என்ன பண்றாங்க? அபியூஸ் பண்றாங்க. ஹப்புன்னும் போது என்ன அர்த்தம்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப்பு, அந்த மாதிரி நிலை இருக்குல்ல, நிலை நிறை, அந்த ஹப்பை யூஸ் பண்றாங்க. ஹப்பி அப்படின்னு நம்ம யாரை யூஸ் பண்ணீங்க? ஹஸ்பண்டை யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஒய்ஃபை ஹப்பின்னு அவங்க யூஸ் பண்ணுவாங்கல்ல. அப்போ அனிமல் ஹஸ்பண்ட்ரி விட்டு கடவுள் பதிவோட நடராஜ பதிவோட ஹஸ்பண்ட்ரி கொண்டுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நடக்கும்? கலர் உள்ளே மேவு நடராஜ பதி மேவிடும். அப்போ வளர வந்து மேவிரிக்காரு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வச்சுக்கிட்டு அடுத்த பாடல அப்புறமா திருச்சிட்டு போகணும்.